அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது காலையில் எழுந்தவுடன் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அதிகாலையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களது நாள் முழுவதும் அமைகிறது. ஒரு நாள் மோசமாகாமல் இருக்க இந்த சில காலை நேர தவறுகளை எப்போதும் செய்ய வேண்டாம். ஒவ்வொருவரும் தங்களுடைய நாளை துவங்க சொந்த வழிகளை வைத்திருக்கலாம். காலையில் எழுந்திருக்கும் போது நல்ல வழிகளை பின்பற்றுவது உங்கள் நாளை நல்லபடியாக மாற்றும். மன அழுத்தத்தை கண்டிப்பாக குறைக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்க உதவுகிறது. தவறான முறையில் உங்கள் அதிகாலை பொழுதே துவங்குவது உங்கள் மொத்த நாளையும் கண்டிப்பாக மோசமாக்கி விடுகிறது. வெற்று வயிற்றில் ஒரு கப் தேநீரை குடிப்பது முதல் காலை உணவை தவிர்ப்பது வரை சில காலை தவறுகள் ஒரு நாளையும் ஆரோக்கியத்தையும் மோசமாக்கக்கூடும். எனவே காலையில் சில நல்ல வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றலாம். முக்கியமாக தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் அலாரம் வைத்துவிட்டு உறங்குவோம். ஆனால் காலையில் அலாரம் அடிக்கும்போது அதை இன்னும் 5 நிமிடத்திற்கு தாமதப்படுத்திவிட்டு துவங்குவோம். இதை ஆங்கிலத்தில் ஸ்னூல்ஸ் என அழைப்பார்கள். இதனால் படுக்கையில் இருந்து நீங்கள் எழுவதில் கண்டிப்பாக தாமதம் ஏற்படுகிறது. முக்கியமாக தினமும் சரியான நேரத்தில் எழுந்திருக்கும் நீங்கள் இப்படி மாற்றி எழுந்திருப்பதனால் உங்கள் உடலில் குழப்பம் ஏற்படுகிறது. இதனால் நீங்கள் மிகவும் சோர்வாக உணரலாம். ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்திற்கு எழுந்திருக்கும் போது இரவு நல்ல உறக்கத்தை தரும். இது மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக மேம்படுத்துகின்றன. குறிப்பாக படுக்கையிலிருந்து மிக விரைவாக எழுந்திருப்பது மனதில் கடுமையான வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அது ஆற்றல் ஓட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே ஆற்றல் ஓட்டத்தை சமப்படுத்துவதற்காக எழுந்திருக்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக 8 மணி நேரமாக படுத்திருந்த நீங்கள் திடீரென எழுந்திருத்து நிற்கும் போது ஈர்ப்பு விசை உங்கள் கால்களை நோக்கி செல்லும். இதனால் இரத்த ஓட்டம் வேகமாக காலை நோக்கி செல்லும். இதனால் உங்கள் உடலில் இரத்த அழுத்தம் குறையும் வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு சற்று மயக்கத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக ஜோதிடர்கள் மற்றும் வல்லுநர்கள் பரிந்துரைப்படி மெதுவாக எழுந்திரு சில நிமிடங்கள் அமைதியாக ஆழ்ந்து மூச்சு விட வேண்டும். எழுந்த பின் மெதுவாக நகர்ந்து இறுக்கமான தசைகளை மெதுவாக நீட்ட வேண்டும். இல்லையெனில் தசை விரைப்பது நாள் முழுவதும் உங்கள் உடலில் உற்பத்தி திறனை சற்று பாதிப்படைய செய்யும். நம் மக்கள் பலருக்கும் காலையில் ஒரு கப் காபி தேநீர் காபியுடன் அன்றைய நாளை துவங்குகிறார் வழக்கம் உள்ளது. ஆனால் அன்றைய நாளை துவங்குவதற்கு இது சரியான முறையல்ல. இது உங்கள் உடலில் அமிலம் மற்றும் காரத்தின் சமநிலையை சீர்குலைக்கும். வெறும் வயிற்றில் தேநீர் அல்லது காபி குடிப்பதனால் நீரிழிப்பு, நெஞ்செரிச்சல், வாந்தி, குமட்டல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதனால் இந்த பழக்கத்தை நீங்கள் முழுவதுமாக விட்டு விடுவதே நல்லது. அதற்காக பதிலாக அன்றைய நாளை வெறும் தண்ணீர் குடித்து துவங்கலாம். தேநீர் அல்லது காப்பி அருந்தாமல் உங்களால் இருக்க முடியவில்லை என்றால் தண்ணீர் குடித்த பிறகு ஒரு பழம் உண்ணவும். அதன் பிறகு 5 நிமிடம் முதல் 20 நிமிடங்கள் கழித்து காப்பி அல்லது தேநீரை எடுத்துக்கொண்டு செயல்படலாம். நீங்கள் எழுந்தவுடன் உங்கள் தொலைபேசியை பார்க்கும்போது உங்கள் மனதை திசை திருப்பிவிடும். பணிகள் முன்னுரிமை அளிக்கும் உங்கள் மூளையிடம் திறனை அது பாதிக்கும். இதனால் நாள் முழுவதும் நீங்கள் திசை திருப்பப்படுவீர்கள். எனவே காலையில் அலைபேசியை பயன்படுத்துவது மற்றும் மின்னஞ்சல் பார்ப்பது போன்ற வேலைகளை சற்று தள்ளி வைப்பதே நல்லதாகும். ஏனெனில் அவை உங்களுக்கு மகிழ்ச்சியற்ற மனநிலையை கொடுக்கும். காலை உணவை தவிர்ப்பதனால் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. மேலும் இதனால் உடற்பருமன், நீரிழிவு போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன என சில ஆய்வுகள் கூறுகின்றன. சில வல்லுநர்கள் இது குறித்து கூறும்போது காலை உணவை தவிர்ப்பது நாள் முழுவதும் ஒரு தவறான உணவு தேர்வுக்கு வழிவகுக்கும். மேலும் அன்றைய நாள் காலை உணவு கிடைக்காததால் உடலில் கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டு என கருதப்படுகிறது. வழக்கமாக உங்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு காலையில் குறைவாக இருக்கும். மேலும் இரவு உணவிற்கு பின் காலை உணவுக்கு இடையே நீண்ட இடைவெளி இருக்கும். எனவே தூக்கத்திலிருந்து எழுந்து அரை மணி நேரத்திற்குள் எதையும் சாப்பிடவில்லை எனில் சர்க்கரை அளவு மேலும் குறைந்து அன்றைய தினமும் உங்களை சோம்பேறியாக மாற்றக்கூடும். பலர் காலை எழுந்தவுடன் தேநீர் மற்றும் பிஸ்கட்டுகளை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் காலைக்கு அது நல்ல உணவல்ல. ஒரு சில ஊற வைத்த பாதாம், கோதுமை, ரொட்டி மற்றும் சில பழங்கள் இவையே சிறந்த காலை உணவாகும். இவை குறைந்த உள்ள இரத்த சர்க்கரை அளவை படிப்படியாக குறைக்கும். எனவே நீங்கள் இந்த முறையை தாராளமாக பின்பற்றலாம். காலையில் எழுந்தவுடன்
மொபைல் பார்ப்பது, அவசரமாக எழுவது, காபி குடிப்பது, எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து நேர்மறையான சிந்தனைகளுடன் நாளை தொடங்க வேண்டும். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் தரும். குறிப்பாக கண் விழித்தவுடன் சமூக வலைதளங்களை பார்ப்பது அல்லது மின்னஞ்சல்கள் சரிபார்ப்பது மன அழுத்தத்தை உண்டாக்கும். அலாரத்தை அடித்து பிடித்து கொண்டு எழுவது தவிர்த்து நிதானமாக எழுந்து வலதுபுறமாக திரும்பி எழ வேண்டும். படுக்கையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் காப்பி டீ குடிப்பதை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். அன்றைய தினத்தில் கவலைகள் பிரச்சனைகள் நினைத்து கவலைப்படுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக குடும்ப உறவினருடன் வாக்குவாதம் செய்வது அல்லது அசுபமான வார்த்தைகளை பேசுவதை கண்டிப்பாக காலையில் தவிர்த்து விட வேண்டும். கண்ணாடி, உடைந்த கடிகாரம், அழுக்கு பாத்திரங்கள் போன்றவற்றை காலையில் பார்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது. இந்த விஷயங்களை தவிர்ப்பதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் இருக்க நல்லதாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் சூரிய உதயத்திற்கு பிறகு தூங்குதல், வேதங்கள் மற்றும் சூரிய உதயத்திற்கு பிறகு தூங்குவதை வறுமையை ஏற்படுத்துவதாக கூறுகின்றன. இது சூரிய கடவுள் மற்றும் லட்சுமி தேவி அவமதிப்பதாக நம்பப்படுகிறது. ஜோதிடத்தில் சூரியன் தன்னம்பிக்கை, ஆரோக்கியம் மற்றும் மரியாதையின் அடையாளமாக கருதப்படுகிறார். ஆனால் தாமதமாக தூங்குபவர்கள் சோம்பல், நிதி பிரச்சனை இது எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக ஆயுர்வேதமும் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருக்க வேண்டும் என கூறுகிறது. அதிகாலையில் சண்டையிடுவது, காலை எழுந்த உடனே குடும்ப உறவினர்களுடனோ அல்லது மற்றவர்களுடனோ சண்டையிடுவது, சத்தமாக பேசுவது அல்லது சத்தியம் செய்வது அசுபமாக கருதப்படுவது இது வீட்டின் நேர்மறை ஆற்றலை அளித்து ராகு மற்றும் கேது போன்ற கிரகங்கள் எதிர்மறை செல்வாக்கை அதிகரிக்கும் என வேதங்கள் கூறுகின்றன. இது குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, நிதி இழப்பு மற்றும் மன அழுத்தத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறது. பலர் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் தங்கள் கால்களை தரையில் தட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது அசுபமாக கருதப்படுகிறது. வேதங்களில் பூமிக்கு தாய் அந்தஸ்தும் மரியாதையும் வழங்கப்பட்டுள்ளது. காலையில் எழுந்தவுடன் தரையை தட்டுவது துரதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது. இதை செய்வது பூமி தாயை அவமதிப்பதாகவும் வாழ்க்கையில் அனைத்து பகுதியிலும் எதிர்மறையை உண்டாக்குவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.